அனைவருக்கும் வணக்கம். நான் மதி. நான் இன்றைக்கு இந்த வீடியோ என்னென்னா, நேற்று கடற்கரையை போயிட்டு அப்படியே ஒரு வெளிச்ச வீடு ஒன்று பார்க்க போனாங்க. கொஞ்சம் ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் தள்ளி இத்தாலியில் உள்ள ஒரு வெளிச்ச வீடு. அதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ அதை பார்த்துட்டு அப்படியே நாளைக்கு என்ன வீடியோ எடுக்கணும் அதையும் இதில் இணைச்சி விட்றேன். அதையும் நாங்கள் சேர்த்து பார்க்கலாம். இப்போ வாங்க, நாங்கள் வெளிச்ச வீடு பார்க்க போவோம். வெளிச்ச வீட்டை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இதில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு போவோம் வாங்க. அருமை அந்த மாதிரி இருக்குடாம். நீங்கள் ரோம் பக்கம் வந்தால் நீங்கள் இந்த இடம் கட்டாயம் வந்து பார்க்கணும். இப்போ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த வியூ பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு நடந்து போய்கிட்டுருக்கோம். பாருங்கள், நடந்து போய்க்குள்ள கண்ணில் என்னென்ன எல்லாம் தென்படுதோ அதை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். ரோட்டை வீட்டு எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் ஸ்ரீலங்கா மாதிரி தான் கிடக்கு. மேலே ஒரு சைட், மேலே அந்த சைட்டில் வீடு. தென்னை மரம் மாதிரி தான் இது. எத்தனை மரம் நிற்கி. வித்தியாசமான ஒரு பனைமரம். பனைமரம் இல்லை, இது பால்மரன்றது. இது கிட்டத்தட்ட அந்த இலைய இந்த ஷேப் அதே மாதிரி. ஏரியா பாருங்க, நுவரேரியா பக்கம் நின்ற மாதிரி கிடக்கு. அப்படி ஒரு மாற்றம் இல்லை, ஒரே பள்ளத்தாக்கும் மலை பிரதேசம்.
தொப்பி இதே தான் சரியாக நுவரெலியாலுன்ற மாதிரி தான். இப்படி தான் அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். ஒரு சைட் கடற்கரை, கடுதாசி பூன்னு சொல்கிறாங்க. கடுதாசி பூ மாதிரி தான் கிடக்கு, தூரத்தில் நின்று பார்க்குறேன். இத்தாலியில் உள்ள வெளிச்ச வீடு, நாங்கள் வந்து நிற்கிற இடத்துல ஒரு வெளிச்ச வீடு ஒன்று பார்த்துருக்கேன் பாருங்கள். பாருங்க வாழை மரம், வாழை மரம் அரைவாசி காஞ்சி போச்சு. நல்ல உயரத்துக்கு வளர்ந்து நிற்கிது வாழை மரம். இந்த மரத்தை பாருங்க, இந்த இலையை பார்த்தா சரியா பிலா இலை மாதிரி கிடக்கு. இந்த மரமும் இங்கே நிற்கிது. இப்போ நாங்கள் பார்க்க வந்த இடத்த அதோடு சேர்த்து கீழே பாருங்க கமுக மரம். இந்த கமுக மரம் நான் கன்னடத்தில் கண்டிருக்கேன், இங்கே வந்ததுக்கு இத்தாலிக்கு வந்ததுக்கு. இப்போ தான் வீடியோவில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வீடியோ இத்தாலியிலேருந்து யாராவது பார்த்தா இந்த பிலா மரமா இல்லை இது என்ன மரம், என்ன பேருண்டு யாரும் சொல்லுங்க தெரிஞ்சா. போட் போகுது. இந்த மரத்தையும் பாருங்கள், நல்ல வடிவாக இருக்குது. என்ன மரம்னு தெரியலை, இது வெட்டி விட்ட மாதிரி நல்ல வடிவாக இருக்குது. கடற்கரை காது அந்த மாதிரி இருக்குது, சூப்பர். இது பாருங்க, இங்கே வந்தும் நாதாளி மரம் கண்டிருக்கேன். அண்டைய வீடியோவில் காட்டி இப்போ நாதாளி மரம் பழத்தோட, இது பழம் இல்லாமல் சும்மா நிற்கிது. வீடு இந்த நாதாளியில் உள்ள பழம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. பூவை பாருங்க, மஞ்சள் கலரில் கிடக்கு. அடுத்த போட்டு வருது. இந்த திசை வந்து மேலே போகிறேன்னு உங்களுக்கு தெரியுது வரையில் நான் பாடுறது.
படியை கட்டி கட்டி விட்டுருக்காங்க. ஒரு ஆள் கிடைச்சி போச்சு. நேரம் நாங்கள் பார்த்தவங்களுக்கு நேற்று கடற்கரைக்கு போனதுலேருந்து வெளிச்சவிடு பார்க்குறதுலேருந்து எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் ரோமை விட்டு வெளியில் போகிறோம். ரோமில் இருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கிறோம். ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்காம் இங்கே. அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க தான் இப்போ போகிறோம். இந்த வந்துட்டோம், நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்கு வந்துட்டோம். வாங்கோ, அதையும் போய் நாங்கள் இன்றைய பார்ப்போம். இப்போ இடத்த கொண்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்து வந்துட்டுருக்குறோம். டிக்கெட் எடுத்துக்கொண்டு, டிக்கெட் ஒரு ஆளுக்கு 12 ரூபா, 4 பேருக்கு 48 ரூபா முடிஞ்சுது. இங்கே பாருங்கோ, கடைகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் போன்பா என்ற போட்ட மாதிரி தான் இருக்குது இந்த கடைகள். இப்படி தான் இங்கே கூடுதலாக கடைகள் இருக்குது. டூரிஸ்ட் இடங்களில் இந்த கடையெல்லாம் இப்படி தான் இருக்குது. இதில் உள்ள கடைகள் எல்லாம் கட்டுறதோடு இருக்குது. இப்போ பாருங்க, இது தூரத்திலிருந்து தான் காட்டுறேன். நாங்கள் இனித்தான் நடக்க போகிறோம், உச்சிக்கு ஏறணும். இப்போ நீர்வீழ்ச்சி உங்களுக்கு இதில் தூரத்திலிருந்து காட்டுறோன்னு பாருங்கள். இந்த உயரத்துக்கு நாங்கள் இப்போ ஏறணும், மேலே ஏறணும். ஒரு மலை பிரதேசம் அவ்வளோ வழியாக இருக்குது. டூரிஸ்டான் எல்லாம் போய்கொண்டிருக்கிறேன். இந்த மேலே தான் போயின்னு பாருங்கள். இதில் தான் மேப் காட்டியிருக்கு. இதில் பார்த்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எல்லா இடம். விடத்தான் டிக்கெட் கொடுக்கணும். டிக்கெட் வந்து நாங்கள் 4 பேருக்கு 48 ரூபா கொடுத்து நாங்கள். தூவான மாதிரி பறக்குது வாங்க, தெரியல. அங்கே இந்த படங்கள் எல்லாம் கூறி இதெல்லாம் விற்று கொண்டிருக்கிறேன். நல்லா இருக்குது இந்த இடம், நல்ல சோலியாக இருக்குது. அப்பா அந்த தூவானவன் படம் அந்த மாதிரி இருக்குது. இட்டாலியில் உள்ள பக்கைக்கு இதில் நிற்க சூப்பராக இருக்குது. வாவ், இதில்
சைடில் பாருங்க எவ்வளோ புல் வளர்த்துருக்கு. அப்படியே பார்த்தீங்களோ? வா டமட்டா வேல் ஃபீல்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பாதையில் நல்லா இருக்குது. கல் முள்ளு இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஆனால் கொட்டி அடிப்பாத மாதிரி ஒழுங்காக மாதிரி இதுக்கெல்லாம் போகும். நடந்து வரைக்கும் போயிட்டு அல்லது கதிராக போயிட்டு போகிற பாதை மாதிரி மற்ற பக்கத்தால் வந்துட்டு தண்ணி நல்ல மாதிரி பாயுது கிட்ட. படியல் காட்டி விட்டுருக்கு. படியிலாலே ஒரு சூப்பர் அந்த மாதிரி இருக்கு எனக்கு. கிடைக்கல இப்படி தான் மேலே தான் ஏறணும். அதால் அப்படி படியாக கட்டி விட்டுருக்கீங்க. நாங்கள் ஒவ்வொரு படிக்க வரைக்கும் தான் ஒட்டி அடி பாத மாதிரி இதில் தான் போகணும். எவ்வளோ உச்சிக்கு வந்துட்டாங்க. ஆமாம் இப்போவே கண்ணை கட்டு. போடுவார் உச்சிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தான் பார்க்கணும். ஆனால் இப்போ வந்தோடனே தெரியுது அவ்வளோ எதிர்பார்த்த உயரம் இல்லை, ஓரளவுக்கு உயரம் தான். இதோட என்ன ஒன்று இருக்குது அதுதான் உயரமாம் ஆக உயரத்தில் உள்ளது. அதுக்கு நாங்கள் பிறகு தானே வருவோம். அதை பிறகு வரைக்கும் அதை காட்டுறோம்.
குத்தனை படிக்கலாக்காக்கு குத்தனை கொஞ்சம் உயரம் தானே வேகம் டக்கண்டு முழங்கால் கனவு எப்படி குத்தான இப்படி போய் இப்படி என்னென்னு சொல்கிறோம் எல் வடிவில் வளைஞ்சி வளைஞ்சி வருது தெரியுதோ அங்கே ஆக்கள் நடந்து வர்றது இப்படியே குத்தனது இப்படியே போகுது மலையேறு மலையேறு மலைகள் ஏறி விளையாடு அப்பா போதுண்டா சாமி ஆனால் என்ன நடந்தாலும் மேலே போய் நாங்கள் இது ஒன்றும் பார்க்காமல் கீழே இறங்குறையில் அவினாத் அவினாத் தண்ணி குடிக்கிறியோ ஆ குடி குடி அப்பா களைச்சி போனியா களைச்சி போனியோ ஆ ஓகே பா அப்படியே இந்த பக்கம் பாருங்கோ அங்காலையெல்லாம் படி கட்டி கிடந்தது இப்படி சைட்டுக்கு வேலி மாதிரி கட்டியிருந்தது இப்போ பாருங்க ஒரு சைடு ஒன்றுமே இல்லை தட்டி தர மாதிரி அங்கால காலை வச்சா அப்படியே உருண்டு போக முடியா இந்த பாருங்க பள்ளத்தை ஆ இதே சொல்லலாம் சரியா வேர்ல்டு போகிற பாதைன்னு இவ்விடத்தில் எங்கால உயரம் ரோட்ட பாருங்க ஒரே கல் மீது ஒரு கொஞ்ச தூரம் தான் படியல் கட்டி இதுகளெல்லாம் கட்டி இருந்தது இப்போ பார்த்தா இப்படி தான் கிடக்கு பாறையில் தான் உடைச்சி விட்டு கிடக்கு ஒரு பாதையாக்கி பிள்ளைகளை கொண்டு பார்க்குறேன் இப்போ பாருங்கோ இந்த பாதைகளாலே தான் நடந்து ஏறி வந்து வேர்ல்டு எண்டு மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் இதில் கட்டி விட்டுருக்கு இதில் நின்று இந்த நீர்வீழ்ச்சியில் பார்க்கலாம் இந்த இப்போ நாங்கள் போயிட்டு வந்த இடம் அது போயிட்டு வந்துட்டோம் சில நேரம் பார்ப்போம் இன்னும் இருக்கா அந்த தண்ணியில் நினைவான மாதிரி பார்ப்போம் போயிருக்க தண்ணியில் நினைவோம் அதை விட இப்போ இந்த பாறை இருக்குது தானே இதில் இப்போ காட்டுற பாறை இந்த பாறைன்ற உச்சிக்கு ஏற போகிறோம் திரும்பி போய் அது திரும்ப வந்த பாதையால் திரும்பி போய் இன்னொரு பாதை அதில் காட்டுறாங்க அதால் போகணும் இந்த உச்சி தான் அடுத்ததாக இருக்கிறோம்
E fu così che ce ne mettemmo 75. இங்கே இருந்து ரெண்டு பேர் காட்டுக்கு நடுவில் இப்படி படி கட்டி விட்டுட்டாக்கு. அங்கே என்ன இருக்குன்றே தெரியாது, தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. அதால் அங்கால போயில்லை. இப்போ வந்து நான் அந்த முதல் காட்டு நான் உச்சிக்கு வரப்புறம் வந்து அந்த இடத்தான் ஏறி வந்து நிற்கிறோம். இதுக்கு மேலே நான் நினைக்கிறேன் ஒன்று மில்லியாகும். இதுதான் அந்த பாறைன்ற தொங்கல். அதில் நின்றுட்டு அப்படியே பார்த்து போட்டு ரங்கும். எங்கடையாக நின்று நடந்து வந்து செய்யலை. அவ்வளவு உயரம். முடியல நிற்கணும். எங்களை விட்டுட்டு அங்கே நடக்குது மலை. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. மனுஷன் காலை மேலேருந்து வீடியோ எடுத்துட்டுருக்கான். ஒருக்கா சாப்பிட கேட்ப முடியல, நடக்குது. தண்ணி விட வேண்டாம், பயங்கர தண்ணி விட. இப்போ பாருங்க, இந்த பைப்பை திறந்து போட்டு இப்படி குடிக்க போகிறேன். இப்படி தண்ணி குடித்து கனகாலம் ஊரில் குடிச்சிருப்போம். இங்கே வந்து குடித்தது நான் தெரியலை. எனக்கு ஒரு ஆசை, அதால் அப்படி குடிச்சிட்டேன். நார்மலாக இது பூட்டி திறக்கிறதாம் இந்த நீர்வீழ்ச்சி. இது நார்மலாக இருக்கிறதுண்டா இப்படி தான் இருக்கும். எந்த நேரம் இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த தண்ணி திறந்து விடையக்குள்ளே மட்டும்தான் அந்த முதல் நான் காட்டின மாதிரி வேகமாக தண்ணி வருமா. இப்போ 1 மணியிலேருந்து 3 மணி வரைக்கும் பூட்டி இருக்குது. இப்போ 3 மணிக்கு திரும்ப தண்ணி திறப்பினேன். அதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ திறந்த அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அது திறந்து முடியத்தான் நாங்கள் நான் சொன்னேன் அந்த உயரமான மலைக்கு ஏறணும்னு சொல்லி அங்கே கிட்ட வந்து இப்போ காட்டுற இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகிறோம். இப்போ தண்ணி திறந்தாச்சு. அதான் கொஞ்சம் வேகமாக வருது.
இதால் நாங்கள் 1 கிலோமீட்டர் தூரம் மேலே ஏறி போகணும் மலை உச்சி. இது என்ன ஒரு தொங்கல்லேருந்து நீர்வீழ்ச்சியை பார்க்குற இடமா. அப்படியே போய்க்கொண்டதுக்கப்புறம் வாங்க. இரும்பு கேடர் ரோடு தான் கட்டியிருக்கு. அப்பா இந்த உயரம் ஏறி போட்டு 1 கிலோமீட்டருக்கு கிட்ட இப்படி ஏறணுமா. ஆயா அதுக்குள்ளே பொந்து மாதிரியெல்லாம் கிடக்கு. யார் அதாவது இந்த பாசி அப்படி நீர் பூ மல்லியல் எல்லாம் அரிச்சு போய் கிடக்கு. என்னடா இது போய்கிட்டே இருக்கு. 1 கிலோமீட்டர் தூரம்ட்டாங்க. சும்மா நார்மல் ரோடுன்னா நடந்துடலாம். இது அவ்வளோ ஏற்றத்து ஏறி ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் நடந்தோடனே கால் இல்லாமல் ஒரு இருக்க வேண்டியாக இருந்து தான் போகிறோம். இதுக்குள்ள என்ன இருக்கு? குகை மாதிரி ஒன்று இருக்கு. இன்னொரு வீழ்ச்சி, இன்னொரு நீர்வீழ்ச்சி. எங்கேயோ தடுமாறி வந்துட்டு கொள்ளாக்கு. பார்த்தீங்களா, இந்த உச்சிக்கு வந்தாச்சு. உச்சிக்கு வந்தாச்சு. அங்கே ஃபாதர் அடிக்கடி நான் போகணுமா? விட கடவுளே. மேலே போய் பார்த்துனாங்களா, அதுக்கு மேலே இல்லை. அதெல்லாம் திரும்பி வந்துட்டேன். அவ்வளோதான். பாருங்களா, வானவில் தெரியுது. 7 வர்ணம். அப்படி வானவில்லை கலர் எடுக்கிறக்காகத்தான் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கேன் மேலே. இதில் வந்து வடிவா தெரியுதா 7 வர்ணம். எல்லாம் முடிஞ்சு கீழே வருவோம்னு வந்தால் இதில் ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி கிடக்கு. அதுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ மீன் நிற்குதுண்டு. ஸோ இதையும் பார்த்துண்டு இவ்வளோதான் இன்றைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நாளைக்கு இல்லை நாளை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.